subscribe to my channel and also press this bell icon. தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மிக்சி ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜமகா கம்பெனின்ற மிக்சி ஆம்பு. இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு மைக் கொடுத்துருப்பாங்க, 4 மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வரலைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சவுண்ட் ஐசி போயிருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 3ல் ஏதாவது ஒன்று போயிருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்டி ஐசி போட்டிருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஸ்எம்டி ஐசி போட்டிருப்பாங்க. ஐசி இதுதான் வந்து மைக்கி கொடுத்துருக்குற ஐசி. இந்த ஐசி இந்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 4558 வரும். இந்த ஐசி வந்து போயிருச்சுன்னா நம்மளுக்கு மைக்கில் வந்து சவுண்டு வராது. நீங்கள் இந்த ஐசி போயிருச்சுன்னா சவுண்டு வரலை அப்படின்னா நீங்கள் 3 செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒன்று ரெசிஸ்டன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மெயின் சவுண்ட் ஐசியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சவுண்ட் ஐசி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் இந்த மாதிரி மிக்சி ஆம்பு ஜமகா மிக்சி ஆம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி ஐசி ஒரு சில கடைகளில் கிடைக்கும், ஒரு சில பார்ட்ஸ் கடைகளில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்மளுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஐசி தான் கிடைக்கும். இதில் பாருங்கள் 4558 டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஐசி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்டி ஐசி வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு 1-2ன்னு பீஸ் தர மாட்டாங்க. ஒரு ஐசி 2 ஐசியும் தர மாட்டாங்க. நாங்கள் அப்படின்னா மொத்தமாக தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஐசி அப்படி கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசி இந்த ஐசியை விட இந்த ஐசி வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நீண்ட காலத்துக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஐசிக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது வந்து நாம் அப்படியே கொஞ்சம் ஏர் கன்னை வச்சு இல்லைன்னா அதாவது சால்டரினை வச்சு ஒட்டிக்கொள்ள முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஐசி இருந்த இடத்துல இந்த ஐசி வைக்க முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 வயர் ஒட்டிக்கொள்ளுங்க, 4 ஜம்பர் வயர் ஒட்டிக்கொள்ளுங்க. 4 ஜம்பர் வயர் வந்து சின்ன ஜம்பர் வயராக இருக்கணும். அந்த வயரை வந்து நீங்கள் இதில் ஒரு டொட் புள்ளி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த டொட் புள்ளி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டொட் புள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த ஐசின்ற இந்த புள்ளியை திருப்பி கொள்ளணும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல அந்த டொட் புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துக்கு 2ஐயும் ஒரே மாதிரி ரேஞ்சில் திருப்பி வச்சுட்டு இதில் வந்து 4 வயர் அடித்து கொள்ளுங்கள். இந்த பின்னுக்கு வந்து 4 வயர், இதில் வந்து 4 வயர், மொத்தமாக 8 வயர் வரும். இந்த 8 வயரையும் வந்து நீங்கள் ஷார்ட் ஆகாத மாதிரி ஒட்டி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாடலில் இருக்கிற, அதாவது பாருங்கள் நான் இமேஜில் காட்டுறேன், இந்த மாடலில் இருக்கிற ஜமகா மிக்சி ஆம்பை வந்து மைக் பிரச்சனை, சவுண்டு பிரச்சனை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மிக்சி ஜமகா ஆம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 3 ஐசி பார்த்தீங்கன்னா அதில் மைக் வேலை செய்யலாம். மொத்தமாக 3 ஐசி வந்து மாற்றிருக்கிறேன். இப்போ வந்து அந்த மிக்சி ஜமகா மிக்சியை வந்து அம்பு வந்து ரிப்பேர் பண்ண வந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியலை. ஏன்னா சொன்னால் நான் வச்சுருக்கிற ஒரு நார்மல் ஃபோன், அந்த ஃபோன்லேருந்து பெரிய வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடியலை. அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த மாடலில் இருக்கிற ஜமகா மிக்சி அம்பில் வந்து உங்களுக்கு மைக்கில் வந்து சவுண்டு வரலைன்னா நீங்கள் முதலாவது இந்த ஐசியை பாருங்கள், இந்த ஐசி வெடிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் ரெசிஸ்டன் டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. இது 3ஐயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதலாவது நம்மளுக்கு இந்த ஐசி தான் போகும். இந்த ஐசிக்கு பதிலாக நீங்கள் இந்த ஐசி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐசியே வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இந்த ஐசின்ற நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4558 டி. அதே மாதிரி தான் இந்த ஐசிலையும் கொடுத்துருக்காங்க 4558 டி. இந்த இலக்கத்தில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாடலில் இருக்கிற ஜமகா மிக்சி ஆம்பில் வந்து வர்ற மைக் சவுண்டு பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ண முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இதுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நீங்கள் ரிப்பேர் பழகிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்கிறேன்னு யோசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஆம்பு வந்துச்சு சொன்னால் இந்த ஐசி இல்லைன்னா இந்த ஐசிக்கு பதிலாக நாங்கள் எப்படி இதை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா இந்த ஐசி, இந்த எஸ்எம்டி ஐசி இல்லைன்னு சொன்னால் இதே மாடல் இலக்கம் 4558 இலக்கத்தில் இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசியில் வந்து 4 ஜம்பர் வயர் அடிச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால்
சட்டப்படி நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு வந்து உங்களுக்கு இந்த ஜமகா மிக்சி அம்பில் வந்து நாம் சரி பண்ணி எடுக்க முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.